எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா 17வது 17வது ரேங்க் தான் வாங்குறேன்னு கேட்கவே சரி நம்ம கிரிக்கெட் விளையாடுறோம் நம்ம வந்து ஒரு சச்சின் டெண்டுல்கர் மாதிரி வாங்குறோம். ஆனால் அப்போ சச்சின் டெண்டுல்கர் இல்லை, கவாஸ்கர், விஸ்வநாதன் இல்லை. நம்ம அந்த மாதிரி விளையாடி வரணும், அந்த மாதிரி யோசிக்கணும். ஏதோ விளையாடுறோம்னா டைம் பாஸ். 10ஆம் கிளாஸ்ல வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து பப்ளிக் எக்ஸாம்னா நிறைய பயம் இருக்கும். எனக்கும் ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. எக்ஸாம் எழுதினதே தெரிஞ்சது ரொம்ப மோசமாக எழுதியாச்சு. மார்க் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எவ்வளோ மோசம். எவ்வளோ மார்க் வாங்கியிருப்பேன் நினைக்கிறேன். நேற்று ராத்திரி வந்து நான் 32 வருஷம் கழிச்சு என்னோட 10ஆம் கிளாஸ் மார்க் ஷீட் எடுத்து பார்த்தேன். ஏன்னா இன்னைக்கு வந்து சொல்ல போது நம்ம கரெக்டாக சொல்லணும் இல்லையா, வெங்காயம் எடுத்து பார்த்தோம். கணக்கில் எவ்வளோ வாங்கினது தெரியுமா? 66%. 150 வாங்கிடுச்சு. கணக்கு எவ்வளோ பேர் நினைக்கிறீங்க கணக்கு வராது நமக்கு? நிறைய மார்க் வாங்குறாங்க. நம்ம கிட்ட இல்லை, அதனால நமக்கு மார்க் வராது, படிப்பும் வராது. அப்போ 11ஆம் கிளாஸ் அதே ஸ்கூலில் படித்ததுனால எனக்கு சயின்ஸ்ல சீட் கொடுத்துட்டாங்க. வேற வழி இல்லாமல் கொடுத்தாங்க. எனக்கு சயின்ஸ் தான் வரும். மேத்ஸ் டீச்சர் வந்து அதை வந்து ஒரு புதிய அணுகுமுறை கொண்டு வந்தாங்க. என்னன்னா ரொம்ப 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 சிம்பிள். என்ன பண்ணுவாங்க, கை வலிக்கிறது கணக்கு போட்டுட்டே எங்களுக்கு வந்து ஒரு புது யோசிக்கலாம் கற்றுக்கணும். எப்படி வந்து சீக்கிரமா கணக்கெல்லாம் போட முடியும். ஆனால் அவர் சொன்ன உடனே என்னன்னா கணக்கை போட்டுட்டே இருக்கணும், நிறுத்தாம கை வலிக்கிறது போட்டுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அதே தான் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் குவார்டர்லி எக்ஸாம் நடந்தது. இது வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் குவார்டர்லி. உங்களுக்குலாம் குவார்டர்லி எக்ஸாம் இருக்கு இல்லையா? நீங்க எவ்வளோ மார்க் நான் வாங்கியிருப்பேன்னு நினைச்சீங்க? ரொம்ப அதிகமாக வாங்கிட்டேன். நம்ம பார்த்தா 90% மார்க் வாங்கிட்டேன். நமக்கு வந்து வராதுன்னு நினைச்ச ஒரு சப்ஜெக்ட் கணக்கு, கூட்டாலும் வராதுன்னு நினைச்சா அதில் 90% வாங்கிட்டா, அப்போ இதில் 90% வாங்கினா நம்ம மற்றதுலாம் ஏன் வாங்கக்கூடாது இல்லையா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சோம். அதோட டிஃபரன்ஸ் என்ன, நம்ம வந்து உழைக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் மார்க் வரும். அடுத்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் எல்லாத்தையும் 90% மேலே வாங்க. அப்புறம் என்ன ஆச்சு, 12ஆம் கிளாஸ்ல வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து இது வந்து 10ஆம் கிளாஸ்லேயே பயந்த ஆளுனாலும் 12ஆம் கிளாஸ்ல இன்னும் பயம். ஐயோ எப்படி எழுதுறது பெரிய எக்ஸாம். ஆனால் எக்ஸாம் எழுதுறது தெரிஞ்சது ரொம்ப நல்லா எழுதிட்டேன். எக்ஸாம் கணக்கில் வந்து 93% வாங்கினேன். இது வந்து நான் வந்து சிபிஎஸ்சி, இது ஸ்டேட் போர்டுன்னு நினைக்கிறேன். நான் படித்தது வந்து சிபிஎஸ்சி. இது வந்து சங்கரா ஸ்கூல் சிபிஎஸ்சி. அந்த இதில் வந்து ஆல் இண்டியா லெவலில் தான் அவங்க வந்து ரேங்க் கொடுப்பாங்க. நான் வந்து ஆல் இண்டியாவில் 18வது ரேங்க் வந்தேன். இது எங்கே 66% ரேங்க். அந்த ஒயிட் கலர் சுடிதார் போட்டு ஒரு அக்கா நிற்கிறாங்கல்ல, அந்த அக்கா கிட்ட போய் பொண்ணாடைய ரெடியாக வைக்க சொன்னாங்கன்னு சொல்லுங்கள். பொண்ணாடைய ரெடியாக வைக்க சொன்னாங்கன்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு புரியும். 25 வருஷம் ஆச்சு நான் வேலைக்கு. உங்களுக்கு முன்னாடி நின்றுருக்கேன், பெரிய கம்பெனியில் பெரிய வேலையில் நான் ஸ்டார்ட் இந்த மேத்ஸ் டீச்சருக்கு யாராக என்னோட வாழ்க்கையின் அஸ்திவாரத்தையே மாற்றி அமைச்சு என் தலையை எழுதி மாற்றுவதற்காக அவர் யாராக இருக்கும்